டியர் ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனர்ஸ், கசோரா ஃபேஷனை எதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கசோரா ஃபேஷனோட மிஷன் சேல்ஸ் மட்டும் கிடையாது. நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ 5,000 இன்வெஸ்ட் பண்ணோம், 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம். அண்ட் நம்ம போய் 1 டசனோ 2 டசனோ கேட்குறோம் அப்படின்னா நம்மள ஷாப்குள்ளே அலோவ் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எங்களால் ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை. பட் இப்போது ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஓனராக, ஒரு அகாடமி ஓனராக கண்டிப்பாக என்னால் வந்து 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஓனராக, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக நம்ம மற்றவங்களுக்கு என்ன கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்னு திங்க் பண்ணும்போது தான் எப்படி நாம் வந்து இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறது, கிளைண்ட்ஸோட சைக்காலஜி என்ன, இன்ஸ்டாகிராமோட ஆல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது, இந்த கம்ப்ளீட் கைடன்ஸோட நாம் ஏன் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் கசோரா ஃபேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கிறது மெயின் கோல் கிடையாது, கைடன்ஸ் அப்படிங்கிறது தான். அதனால தான் மோர் தென் 1900 பீப்புளை வந்து நம்ம இந்த 4 மந்த்ஸில் வந்து கைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்களும் 7th டைம் 8th டைம் சேல்ஸ் மேக் பண்ணி எங்களுக்கு ப்ரௌடான மூமெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். ஸோ இனிமேல் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். கசோரா ஃபேஷனோட கைடன்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பட் நாங்கள் பல்க் பர்ச்சேஸ் ரேட்டில் கொடுக்குறோம். அண்ட் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறவங்க 500க்கு மேலேயோ இல்லை 1000ஓ பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து சேருமா, இல்லை குவாலிட்டி எப்படி இருக்கும், விற்காம போனால் என்ன ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 500 அப்படிங்கிற க்ரைட்டீரியா. பட் ஹோல்சேல் ப்ரைஸில் நாம் கொடுக்கறது ஃபெப்ரவரிக்கு மேலே இருக்கும். இப்போ நாம் வந்து ப்ராடக்டோடைய ப்ரைஸிங்கை வந்து நாங்கள் எண்ட் யூசர் கிளையண்ட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை விட பெரிய ப்ராடக்டாக இருக்குன்னா 10 rupees 15 rupees ரெடியூஸ் பண்ணுறோம். மீடியம் ப்ராடக்டாக இருக்குன்னா 8 rupees 7 rupees ரெடியூஸ் பண்ணுறோம். அண்ட் இதே ஸ்மால் ப்ராடக்டாக இருக்குன்னா 4 rupees 3 rupees ரெடியூஸ் பண்ணி ஈச் ப்ராடக்ட்டுக்கு எங்களோட மார்ஜினை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்களும் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். பிஃபோர் தட் நீங்கள் உங்களோட நேம், பிளேஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே ஷேர் பண்ணுங்கள். என்னோட டீம் உங்களை இந்த வீக் நடக்க போகிற ட்ரைனிங்கான கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுவாங்க. நான் உங்களை லைவ் ட்ரைனிங்கில் மீட் பண்ணுறேன். அண்ட் வெப்சைட் கிரியேஷன், கொரியர் பார்ட்னர் இன்டகிரேஷன், பேமெண்ட் பார்ட்னர் இன்டகிரேஷனுக்கும் என்னோட அகாடமிக்கு கீழே தனியாக உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு இந்த சின்ன ஸ்டெப் உங்களுக்கு இன்னும் 2 இயர்ஸில் மிகப்பெரிய பிராண்டாக வளர்ந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் ஆன்லைனில் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸை லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல் த வெரி பெஸ்ட்.